மகாபிரியவா சரணம். குழந்தைங்களுக்கு நம்ம நல்ல விஷயங்களை சொல்லணும் அப்படின்னா எங்கெங்கோ தேடி எதோ புராணங்கள் படிக்கிறோம், இதிகாசங்கள் படிக்கிறோம், கதைகளை தேடி தேடி படிக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் தினமும் அவங்க சந்திக்கக்கூடிய விஷயங்களை வச்சு அவங்களுக்கு நல்ல விஷயங்களை அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். அதை வச்சு அவங்கள நல்ல வழியில் கூட்டிகிட்டு போகலாங்க. எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லைங்க, ஒரு வெங்காயத்தை பார்த்தோன்னே என்ன சொல்லுவோம், நம்ம யாரையாச்சும் கேலி பண்ணால் கிண்டல் பண்ணால் கூட இந்த வார்த்தை யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஏன் அப்படின்னா உரிச்சு அதில் ஒன்றுமே இருக்காது கடைசியில் அப்படின்னு சொல்கிறதுக்கு அதை யூஸ் பண்ணிக்குவாங்க. அந்த வெங்காயத்தை வச்சு ஒரு அழகாக கதை சொல்லலாம். எப்படி நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கணும், எப்படி இருந்தால் நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு. என்ன கதைன்னு பார்க்கலாமா? ஒரு ஊரில் ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு உருளைக்கிழங்கு, இந்த 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸு, அவ்வளோ திக்கான ஃப்ரெண்ட்ஸுங்க. ஒரு நாள் அந்த 3 பேரும் கடலுக்கு குளிக்க போனாங்க. அப்போ சொல்ல கேட்காம அந்த உருளைக்கிழங்கு என்ன பண்ணுனா கடலுக்குள்ளே ரொம்ப தூரம் உருண்டு போயிடுச்சுங்க. அப்போ என்னாச்சு, ரொம்ப தூரம் உள்ளே போனோடனே அங்கே மூழ்கி இறந்து போச்சு. அதை பார்த்து தக்காளியும் வெங்காயமும் அப்படியே பீச்சில் புரண்டு அழுதாங்களாம். சரி, சோகம் தாங்காமல் 2 பேரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. போகிற வழியில் வேகமாக வந்த ஒரு தண்ணி லாரியில் மோதி தக்காளி அப்படி நசுங்கி போச்சுங்க. இதை பார்த்து வெங்காயம் கதறி அழுதுச்சான். சரி, இப்போ யார்? வெங்காயம் இப்போ தனியாக போயிடுச்சு. இப்போ தனியாக வெங்காயம் அழுதுகிட்டே கடவுள்கிட்ட போய் நின்றுச்சான். சாமி அப்படின்னு கேட்டுச்சான். இதுக்கு இப்போ நீ அழுதுகிட்டே வர அப்படின்னு. உருளைக்கிழங்கு செத்தப்ப நானும் தக்காளியும் அழுதோம். இப்போ தக்காளி செத்தப்ப நான் மட்டும் அழுதேன். ஆனால் நாளைக்கு நான் போயிட்டேன்னா எனக்கு யார் இருக்காங்க அழுகுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் கேட்டுச்சான். அப்படி சொல்லிட்டு ஒன்று அழுதுச்சாங்க. அதை பார்த்து கடவுளுக்கே மனசு கேட்கலையா, அடடா இதுக்கா நீ அழுகிற, சரி இனிமே நீ சாகிறப்ப யாரெல்லாம் பக்கத்தில் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே அழுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு வரம் கொடுத்தாராம். இப்படி சொல்லி சமாதானப்படுத்தாராம். அப்போ இதனால எப்படி உண்மையாச்சு அப்படின்னு பாருங்க. இப்போ வெங்காயம் இருக்கிறப்ப நம்ம என்னங்க பண்ணுறோம், கண்ணில் தண்ணியாக வருதா? அப்போ இதுக்கு என்ன அர்த்தம், வெங்காயத்தை போட்டு நம்ம சாம்பாரில் போட்டு கொதிக்க வச்சு அப்படி நம்ம அழகாக அதை சுவையாக சமைச்சு சாப்பிட்றோம். அப்போ வெங்காயத்தோட அந்த ஆயுட்காலமே முடிஞ்சு போச்சு. அப்போ அது வெங்காயத்தோட ஆயுட்காலம் முடிஞ்சு போச்சு, அதை நினச்சி நம்ம அழுறோம். சரி, இதை வச்சு குழந்தைங்களுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றுமே இல்லைங்க, நம்ம அடுத்தவங்களுக்கு உபகாரமாக இருந்தாலே போதும். அடுத்தவங்க நம்மளை நல்ல நிலவில் வச்சுக்குவாங்க. சொல்லுவாங்க, ஒருத்தர் இருக்கிறப்ப அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரியாது, இறக்கும் போது தான் தெரியுமா அவங்க பின்னாடி எத்தனை பேர் போகிறாங்கன்னு போய் பார்த்துட்டு வா, அதை வச்சே சொல்கிறேன் அவன் நல்லவனா கெட்டவனான்னு அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது போலத்தாங்க நாம் வாழும்போது எத்தனை பேர் நமக்கு கண்ணீர் சிந்துறாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது. அடுத்தவர்களை கண்ணீர் சிந்தாமல் நாம் எத்தனை நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறோம், எப்படி நாம் வாழ்ந்திருக்கிறோம் அப்படின்னு பார்க்கணும். நாம் இறந்ததற்காக நாம் இந்த உலகை விட்டு செல்லும் பொழுது எத்தனை பேர் நமக்காக கண்ணீர் சிந்துகிறார்கள்னு பார்க்குறோம். இதுதான் நம்ம உலகத்தில் சம்பாதிச்சது. நம்ம புண்ணியம் தர்மம் இதெல்லாம் சொல்கிறோமே, அவர் பெரிய புண்ணியவான், அவர் பெரிய தர்மவான் இப்படிலாம் சொல்கிறாங்களே, இதுக்கு என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா இது தாங்க. அப்போ குழந்தைங்க கிட்ட என்ன சொல்லி வளர்க்கணும் அப்படின்னா, ஒன்னால் முடிஞ்ச உதவியை எப்போவுமே அடுத்தவங்களுக்கு பண்ணு. அது காசு பணம் தான் கிடையாது. இப்போ நீ ஸ்கூலுக்கு போகும்போது இன்னைக்கு யாரோ பென்சில் கொண்டு வரல, உங்ககிட்ட 2 பென்சில் இருக்குது, அப்போ 1 கொடுத்து உதவு. அதே மாதிரி அவனுக்கு ஹோம்ஒர்க்கே செய்ய தெரியல, அப்போ உனக்கு தெரியுது, அது செஞ்சு கொடுக்க சொல்லிக் கொடு. இப்படி ஒவ்வொரு விஷயங்களாக அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். பசியோடு இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளுக்கு இவர்கள் கொண்டு வந்த உணவை அப்படி பகிர்ந்து கொள்ள சொல்லிக் கொடுக்க வேண்டும். இப்படி சொல்லிக் கொடுத்துட்டோம் அப்படின்னா அந்த குழந்தைங்க கிட்ட போட்டி பொறாமை எதுவுமே இருக்காதுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா பழகி சந்தோஷமாக இருப்பாங்க. அப்போ அந்த மனசில் சந்தோஷம் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் இருக்கும். அப்போ நல்ல எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனதில் யார் இருப்பாங்க? கண்டிப்பாக கடவுள் இருப்பாருங்க. ஏன் அப்படின்னா அந்த மனசுக்குள்ளே தானே ஒழிஞ்சு இருக்காரு. அப்போ அவர் இருக்கக்கூடிய விஷயம் நமக்கு கண்ணுக்கு புலப்படும். யார் அந்த குழந்தைகளை பாராட்டினாலும் அப்போ அங்கே யாரை நினைச்சு பாராட்டுவாங்க? உள்ளே இருக்கக்கூடிய அந்த கடவுள் தான் அதுக்கு சாட்சியாக இருந்து பார்ப்பாராம். அப்போ இத்தனை விஷயங்களும் சாதிக்க முடியுது எப்படி அப்படின்னா, அடுத்தவர்களுக்கு நாம் உதவியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நொடி. அப்போ இந்த விஷயத்தை குழந்தைங்க கிட்ட சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லா
குழந்தைகளும் அழகாக தன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயத்தை பின்பற்றி ஒரு நல்ல மனிதனாக வாழ்வதற்கு முயற்சி செய்வார்கள். ஏன் அப்படின்னா, பெரிய பணக்காரன் ஆகிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக கஷ்டமானு தெரியாதுங்க. ஆனால் ஒரு நல்ல மனிதனாக வாழ்கிறது அப்படின்னு ரொம்ப கடினமான விஷயம். அதை அவங்களுக்கு சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துட்டோம் அப்படின்னா, எவ்வளவு பணம் சம்பாதித்தாலும் அதை மற்றவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் வரும். அப்போ அவர்களிடம் அந்த கர்வம், அகங்காரம், தான் என்ற எண்ணம், பேராசை, இந்த மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருக்கே நம்மளை குழியில் தள்ளக்கூடியது, அதையெல்லாம் அவங்கக்கிட்ட பக்கத்திலே வராதுங்க. அப்படி ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். நல்ல மனிதர்களாக இந்த பூமியில் வாழ்வதற்கு நாம் அவர்களுக்கு உதவி செய்வோம். மகாபிரியவா சரணம்.